பர்மிங்ஹாமில் இந்தியா ஒரு வரலாற்று வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் பர்மிங்ஹாமில் இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிச்சது கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுவும் கபில் தேவ் தலைமையிலான 1986 டூர் போன இந்தியன் டீம். ஸோ இப்போது கில் கேப்டன்சியில் ஜெயிப்பாங்களா பர்மிங்ஹாமில் டெஸ்ட் மேட்ச்சை இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா? டே 5ல் குறுக்க மழை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் பார்ப்போம் எத்தனை ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிப்பாங்க. ஹிஸ்டாரிக் விக்ட்ரியை ருசிப்பாங்களா? இங்கிலாந்து ட்ராக்காக ஆடுவாங்களா? மழை பிரச்சனை கொடுக்குமா? இதெல்லாம் தாண்டி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா எத்தனை ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, இல்லை மேட்ச் ட்ரா ஆகுமா? இந்த ரெண்டு கேள்வி தான் கேட்குறேன். எத்தனை ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிப்பாங்க, இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகுமா? இங்கிலாந்து ஜெயிக்குமா அப்படின்னு எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் நான் அது கேட்க மாட்டேன். பட் பார்ப்போம், அதாவது இங்கிலாந்துக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதா, இல்லை இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பேச போகிறோம். டே 4 இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபன் டே. பட் நாள் முடியும் போது ஃபயர் டேவாக இருந்துச்சு. ஸோ இன்றைய நாளோட ரிவ்யூவில் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்ம 2 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணாலும் பார்க்குற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 தயங்கரமில் பர்மிங்ஹாமில் நடந்துகிட்டு இருக்கிற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 4ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 5ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. டே 4 ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இந்தியாவுக்கு ஃபன் டே அண்ட் கில்லோட சாதனைகளின் சம்பவம் சங்கமம் செய்கிற ஒரு நாளாக அமைஞ்சது. பட் கடைசியாக ஃபயர் ஆனாங்க ஆகாஷ்தீப். இன்னொரு பக்கம் முகமது சிராஜ் தெரிக்க விட்டாங்க, சூற விட்டாங்க, கொடூரமாக பவுலிங் பண்ணாங்க. லைனில் சரியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ டைலாகை போடுறேன் அப்படின்னா பவுலிங் அந்தளவுக்கு நெருப்பு மாதிரி இருந்தது. பட் இன்றைய டேவோட வந்து சொல்லுவேன், கில்லு 100 அடிச்சிருக்கலாம், அது ஜடேஜா வந்து ஸ்வால் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், கேஎல் ராகுல் 50 அடிச்சிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் விட பாஸ் எனக்கு ஆகாஷ்தீப்போட பவுலிங்கு சிராஜோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்து. இன்றைய நாள் எனக்கு அதுதான் பாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிறேன் பாஸ், ஒத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கில்லு வந்து டாக்டிக்கலாங்க வேறு பிளானில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபீல் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு இவங்களோட தான் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கண்டிஷன்ஸில் இந்த மாதிரியான பவுலிங் போட்டு சூற விடுறது தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த நாளில் ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி முழுக்க வந்து ஒன்று டைம் பாஸ் பண்ணணும். பட் ஆனால் நேற்றுக்கு விடும்பொழுது இந்தியா இன்றைக்கி லீடு வந்து பார்த்தீங்கன்னா 224 இருந்தாங்க. ஆல்ரெடி பர்மிங்ஹாமில் ஒரு 370 சம்திங் அடித்து தோற்றுருக்குறாங்க. அப்புறம் இப்போ ஹெடிங்லேயும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் அடித்து தோற்றுருக்குறாங்க. இங்கிலாந்துக்கிட்ட வந்து எப்போ பேட்டிங் கொடுக்கணும், ஒன்று 5வது நாள் காலையில் கொடுக்கணும், இல்லை 4வது நாள் சாயங்காலம் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ ரன்னோட கொடுக்கணும்? 480, 450, 500 அப்படிங்கிற ஒரு ஹிமாலய ரன்னை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஒன்று பர்மிங்ஹாம் விட்டு நம்ம போகும்போது இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சுட்டு போகணும், இல்லை ட்ராவோட போகணும். 1-1 போகணுமே தவிர 1-0 போகணுமே தவிர பட் 2-0 போயிடக்கூடாது அப்படிங்கிறது கில் அண்ட் கோ கம்பீரோட ஒரு தாட்டாக இருந்துச்சு. இது எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்றைக்கி என்ன பண்ணணும்? இன்றைக்கி வந்து நாள் முழுக்க கடத்தி ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், 480 லீடு எடுத்து வச்சு கொடுக்கணும். இன்னும் வந்து ஒரு 250-300 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியன் பேட்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய வேலை. ப்ரெஷர் கிடையாது, ஆனால் விக்கெட் விழுந்து ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி போன ஹெடிங்லி சம்பவம் ஞாபகம் இருக்கும். இந்தியன் பேட்டர்ஸுக்கு 2 இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் அண்ட் கருண் நாயர் அவங்ககிட்டேருந்து ஒரு பேஸ் மட்டம் கிடச்சிருச்சு. ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்ககிட்டேருந்து வந்துருந்தது. ஆமாம், கேஎல் ராகுலுக்கு அது மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால் போட்டாங்க, ஆஃப் பால் போட்டாங்க, ட்ரைவ் ஒன்று ஆனார். அதுக்கப்புறம் கருண் நாயருக்கு 2 அல்வா பால் போட்டாங்க, அவர் சர்வே ஆனார், குத்தி அடித்து ஏற்றி போட்டாங்க, காலி ஆனார். அவரோட கிரிக்கெட் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இன்றைய நாள் ரிவ்யூ பற்றி பேசும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேஸ் மொத்தம் ஓரளவு அமைச்சு கொடுத்தாச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் கில் 2 பேரும் சேர்ந்து விக்கெட் போடுறதை வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. ஆமாம், சூப்பர்பான ஒரு பால் ஜோஸ் டங்கு. அதாவது கேஎல் ராகுல் அவ்வளோ கண்ட்ரோலாக ஆடுறவர். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவர் அவுட் ஆகிற விதங்கள் கேள்விகள் எழுப்புது. ஸோ 2 பார்ட்னர்ஷிப்பும் ஓரளவு பேஸ்மெண்ட் அமைச்சாச்சு, 300 மேலே எடுத்துகிட்டு போயாச்சு, 330 லட்சம் வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ பண்ட்டு, ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் டைல் இருக்குது. ஆனாலும் பேட்டிங் டைல் இருக்குதோ இல்லையெல்லாம் தெரியாது.
ரிஷப் பண்ட் வந்த உடனே வழக்கப்போல எடுத்து தப்பு புட்டுப்புன்னு சுற்றுறவர் தானே சுற்றுறாரு. பேட்டை உரி விட்டு அடித்தார், பேட்டை தூக்கி விட்டு அடித்தார், என்னென்னமோ குரலி வத்த காமிச்சார். பட் ஆனால் வழக்கம் போல் வந்ததுலேருந்து அதாவது ஃபாஸ்ட் பாலரை ஏறி அடிக்கிறது, ஃபாஸ்ட் பாலரை வந்து ஸ்கொயர் லெக் அதாவது ஃபைன் லெக்கு மேலே அடிக்கிறது, ஸ்பின்னரை வந்தால் ஒரு கை பார்க்குறது, பண்டோட கேம் ஒரு பக்கம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கில்லும் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. அப்படியே கிராஜுவலாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு செஷன் முடியும் போது 113 ரன்னு, 2 விக்கெட் ஃபாலோ ஆகியிருந்தாலும் இங்கே ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பும் கிடச்சிச்சு. செம்மையாக அடித்தாங்க. அதாவது லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ என்னென்னா 2 செஷன் இருக்குது. 1.5 செஷன் விளையாடணுமா இல்லை 1 செஷன் விளையாடணுமா, 1.5 செஷனில் எவ்வளோ அடிக்கணும், 1 செஷனில் எவ்வளோ அடிக்கணும், அவங்களும் ஒரு டார்கெட் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இங்கே ரிஷப் பண்ட் ஒரு 110 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ஆடும்போது, அதுக்கப்புறம் சுப்மன் கில் 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ஆடும்போது, இங்கே ஏன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாரு ரவீந்திர ஜடேஜா 40 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஏன் ஆடுறாருங்கிற கேள்வி கேட்குற மாதிரி அவர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது ஏன் ஜடேஜா அப்படி ஆடுறாருன்னு கேள்வி கேட்குறீங்க. இன்கேஸ் ஜடேஜா சரியாக ஆடாமல் விக்கெட் போனதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவுட் ஆன மாதிரி டக்குன்னு விக்கெட் ஃபால் ஆகியிருந்தது அப்படின்னா திரும்பவும் 360 380 தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 செஷன் வச்சு அப்படின்னா மழை வரும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் 4 செஷனில் திரும்பவும் 380 அப்படின்னா இங்கிலாந்து பேஸ்பால் திரும்பவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கவே கூடாது. ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 50 அவர் செம்மையாக கம்ப்ளீட், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல 50 தான். ஆமாம் ஏங்க வச்சாரு, இந்தியன் ஃபேன்ஸை ஏங்க வச்சாரு. பட் அதை தாண்டி இங்கிலாந்து பிளேயர்ஸுகளை அவர் அங்கே ஏங்க வச்சாரு, இங்கிலாந்து பிளேயர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஓட வச்சாரு, அவங்கள முட்டி கழக வச்சாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு வேலையை சரியாக பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பக்கம் பார்ப்பேன். அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் சாதனைகளின் சங்கமம், சதங்களின் நாயகன், கேப்டன் சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு பர்மிங்கம்மை மறக்க மாட்டார், பர்மிங்கம் சுப்மன் கில்லை மறக்காதுங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 200, ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாரு. இந்தியன் பேட்டர்ஸுகளிலேயே அதிக ரன் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் அடித்தது அது இவர் தான். இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் அடிச்சிருந்தாரு 344. சுப்மன் கில் இப்போ 430 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரே டெஸ்ட்டில் அதிக ரன் அடிச்சதுன்னா கிரஹம் கூச் அவர் 456 அடிச்சிருந்தாரு 1990 லார்ட்ஸில் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா. அவருக்கு அடுத்தபடியாக சுப்மன் கில் இருக்கிறாரு 430 ரன்னு. அப்புறம் இன்னொன்று ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ் 100 அடித்ததில் மறுபடியும் இந்த லெஜெண்டரிஸ் பேர் கூட தான் அவர் பேர் வருது. சுனில் கவாஸ்கர், விராட் கோலி லிஸ்ட்டில் இவரும் இணைகிறார். ஸோ சுப்மன் கில் சாதனைகளின் நாயகனாகவும் சாதனைகளின் சங்கமமாகவும் சதங்களின் சங்கமமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக ஆனாங்க, ரொம்ப கரெக்டாக ஆனாங்க. சுப்மன் கில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஷார்ட் பால் பிளான் வச்சாங்க, ஷார்ட் ஆம் ஜம்புல் நல்லா ஆடுவார். அப்படிங்கிறதால லெக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபீல்டர் நிப்பாட்டணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சு அறிஞ்சு ஃபீல்டுகளை நிப்பாட்டி வச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு 2-3 புல்லை ஒன்று அடித்து 4 அடிச்சு விட்டு அவங்கள ஓட விட்டார். அப்புறம் ஸ்பின்னர் வந்ததுக்கப்புறம் சலங்கையை கட்டி விட்டீங்க, இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கில்லு ஸ்டெப் டவுன் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஷீர் அடித்தார், முட்டி போட்டு ஸ்லாக் ஒன்றானார், ஸ்கொயர் லெக்குக்கு மேலே, ஃபைன் லெக்குக்கு மேலே, மிடு விக்கெட்டுக்கு மேலே ஆளை விடுறா சாமிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அடிக்க அவர் ஒரு பக்கம் ஸ்வா செலிப்ரேஷன் போட. இன்றைக்கி வந்து அதான் சொல்கிறாங்க 2 செஷன் பேட் பண்ணணும், 2.25 செஷன் பேட் பண்ணணும், ஆனால் ரன்னும் வரணும், விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியன் பேட்டர்ஸோட பிளான். அதை சரியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜடேஜா, கில், பண்ட் அண்ட் மேலே கேஎல் ராகுல். அதாவது பவுலரை வந்து நம்ம அழுத்த வேணாம், புஷ் பண்ண வேணாம். இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பவுலர்ஸ் வந்து அதிக ஓவர்ஸ் போடணுங்கிறது ஒரு ப்ரெஷர், இதுக்கடையில் ஒரு டார்கெட்டை வச்சு இந்த டார்கெட்டுக்குள்ளே போட வைக்கணுங்கிறது ஒரு ப்ரெஷரு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமோட பேட்டர்ஸ். பட் இங்கிலாண்டோட பிளான் எதுவும் எடுபடல, இங்கிலாண்டோட பிளானுக்குள்ளே எதுவும் சிக்கலை. சுப்மன் கில்லும் சரி, ஜடேஜாவும் சரி, இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் சரி. ரிஷப் பண்ட்டுக்கு 2 கேட்ச் ஒன்று விட்டாங்க, ஜாக்ராலி ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரா, ஓக்ஸ் ஒரு கேட்ச் டிரைவ் அடிச்சு பிடிச்சி பார்த்தாரா, ஓகே ஆகலை. பட் ஆனால் இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப கிளவராக பேட் பண்ணாங்க. என் ரேல் பொறுத்த வரைக்கும், ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் திரும்பி சேஸ் பண்ணும் பொழுது, அதாவது இமாலய இலக்கு 608 ரன்னை சேஸ் பண்ணும் பொழுது ஜாக்ராலியே அப்படியே கல்லியில் ஒரு கேட்ச் ஒன்று கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அழகாக போனார். அடுத்து ஆகாஷ் தீப் எடுத்த அந்த 2 விக்கெட் வேறு மாதிரி விக்கெட். அது ஜோ ரூட்டோட டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப்லாம் வந்து ஒருத்தர் எடுக்கிறாருன்னா வேறு மாதிரியான ஒரு ஆள் தான். இன்சைட் எட்ஜு போல்டு ஸ்டெம்ப்பு தெரிச்சிச்சு.
எனக்கு ஜோஸ்டன் கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்து தெரிக்க விட்டதை விட எனக்கு வந்து ஜோ ரூட்டோட விக்கெட்டை ஆகாஷ்தீப் எடுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேரும் டெக்னிக்கலி சவுண்டல் பிளேயர்ஸ், ரெண்டு பேரையும் இந்த இளம் கண்டர்கள் வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது வாவ் அப்படின்னு இங்கே எனக்கு சொல்ல தோணுது. பட் இப்போ இங்கிலாந்து முக்கியமான ரூட் விக்கெட், டக்கெட் விக்கெட், ஜாக்ராலி விக்கெட்லாம் இழந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 536 ரன்கள் அடிக்கணும். இன்னைக்கு பார்ப்போம் டே 4 அடிக்கணும் பார்ப்போம். டே 4 ரிவ்யூ நிறைவடைகிறது. பட் இந்த பக்கம் ஆகாஷ்தீப் அண்ட் முகமது சிராஜோட பவுலிங்கை தான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். அதாவது சிராஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 2023க்கு அப்புறம் பும்ராவை விட அதிக ஓவர் போட்டிருக்கிறாரு. அஸ்வின் அவங்கள விட பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் தாண்டி சிராஜ் அதிக ஓவர்ஸ் போட்டிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆகாஷ்தீப் நியூ பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஸ்டாட்ஸ் சொன்னாங்க. அவர் எடுத்ததில் 3/4 வயசுல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 16 விக்கெட் என்னமோ எடுத்துருக்காரு. அதில் 13 விக்கெட் நியூ பாலில் எடுத்தது. அதில் வந்து ஒரு 5-6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனர்ஸ்களை எடுத்தது அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது சிராஜ் லெஃப்ட் ஹேண்டுக்கு டேஞ்சராக இருப்பார், ஆனால் ரைட் ஹேண்டருக்கு ஆகாஷ்தீப் டேஞ்சராக இருப்பார்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே உல்டாவாக நடந்து பென் டெக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடில் போட்டால் தானே பாஸ் நீ அடிக்கிறேன், உனக்கு ஆஃப் சைடில் போட மாட்டோம், நேராக அடிக்கிற மாதிரி போடும், வித்து கொடுக்க மாட்டோம், ரூம் கொடுக்க மாட்டோம், நீ அடிச்சுக்க பாஸ் அப்படின்னு போட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 4 ரன் விட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கல்லி பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு 4 ரன் அடித்தார். பட் ஆகாஷ்தீப் வந்து சூப்பராக வந்து ஒரு லேட்டரல் மூமெண்ட்டை ஏற்படுத்தினார். இன்சைட் எஜ்ஜி போல்டு. இன்னொரு ஒரு பக்கம் பென் டெக்கெட் இந்த சேசிங்கில் எவ்வளோ முக்கியமானவர் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஆகாஷ்தீப்புக்கு இந்தியன் ஃபேன்ஸ் கையெடுத்து கும்பிடலாம். ஜோ ரூட்டோட விக்கெட் பிக் மேட்ச் பிளேயர். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாக ஆடலை தான். ஆனால் ஜோ ரூட் நின்று இருந்தா, அவர் ஒரு 100 இல்லை 200 பால் நின்று இருந்தா டெஃபினட்டாக அந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு பயத்தை காமிச்சிருக்கலாம். ரூட் இருக்கும்போது ஒரு பயம் ஓகேங்களா, எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் ஒயடாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்த அந்த நியூ பாலை டிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரில்லியண்ட்டாக ஆகாஷ்தீப் 2 பேருக்கும் ஓவர் போட்டார் அண்ட் ஃபில் செட். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் அண்ட் பால் டிசீவ் ஆனதுலாம் வேற மாதிரி ஆகாஷ்தீப் இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிராஜ் என்ன 6 எடுத்துருக்கலாம். அப்புறம் ஆனால் முக்கியமான 4 போப் டக்கெட் எடுத்துட்டு ஓக்ஸ் அண்ட் ப்ரூக்கை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்தாரு. அண்ட் இங்கே டக்கெட் அண்ட் ஜோ ரூட் பிக் விக்கெட்டுகள் எடுத்துக்கிறாரு. இந்த விக்கெட்ல 250 அடிக்கலாம், 150 அடிக்கலாம். பட் பவுலர்ஸ்களோட ஒவ்வொரு விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்திற்கு ஈடு, டைமண்டுக்கு ஈடு, முத்துக்கு ஈடுன்னு சொல்லுவேன். பட் இங்க இந்தியா டீமோட ஃபார்வர்ட்ஸ் ஃபயர் விட்டுருக்காங்க, சூற விட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இன்னும் 7 விக்கெட் மட்டும் எடுத்தா விக்டரி அப்படிங்கிற நிலைமையில இந்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைய தினத்தோட ரிவ்யூ நிறைவடைஞ்சிருச்சு. இன்றைய தினத்தோட பயங்கரமான மூமெண்ட் எதை சொல்லுவீங்க? கில் அடிச்ச 150 ரெக்கார்ட் அதை சொல்லுவீங்களா? ஆகாஷ்தீப் ஜோ ரூட் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோ ரூட்டோட டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் எடுத்துட்டு இப்படி ஒன்று காமிச்சார், இப்படி பிசிசி லோகோ இப்படி தட்டிட்டு இப்போ அவரோட செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஒரு ஆள் ஆறுனா அது ஆகாஷ்தீப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது டே 4 ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். இப்போ டே 5 ரிவ்யூக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பர்மிங்ஹாம்ல ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரிக்கு பக்கத்தில் இந்தியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் டேவா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னும் அடிக்க வேண்டியது 536 ரன்கள். கைவசமோ வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுகள் இருக்குது. ப்ரூக்கும் போப்பும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ரூக் ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆகாஷ்தீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப், அது மீன் ஆஃப் ஸ்டெம்ப் அவர் கவர் பண்ணி நல்லா டிஃபென்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காரு. பட் இதே போல் தொடர்ந்து ஆடிட்டு இருப்பாரா? கொஞ்சம் லைட்டாக சினிக்கிச்சு அப்படின்னா ஸ்லிப்பில் காலி ஆயிடுவார். பார்ப்போம் ப்ரூக் கிட்ட எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் போப் தடுமாறிட்டு இருக்காரு. கண்ட்ரோல் கிடையாது. நாளைக்கு தூங்க எழுந்திருச்சு திரும்பி புதுசாக ஒரு மொமெண்டம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கும் போது போப் தடுமாறலாம், ப்ரூக் தடுமாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் மதியத்துக்கு மேலே மழை வருமா இல்லை? பர்மிங்ஹாம்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சூர்யான்னு ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் நானும் பார்த்தேன் என்னன்னா வந்து பர்மிங்ஹாம்ல காலை மழை இருக்குமா, மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை இருக்காது, அப்புறம் மழை விட்டு வருங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் சூர்யா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, பார்ப்போம் பர்மிங்ஹாம்ல மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க, மழை வந்தாலும் நைட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க, பகலில் எங்கேயாவது வந்து இன்டரப்ட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்தியன் பவுலர்களுக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து திக்குன்னு வந்து போகிற மாதிரியும் இருக்கும். பார்ப்போம். 7 விக்கெட்டு ஸ்டோக்ஸு, ஜேமி ஸ்மித்து, போப்பு, ப்ரூக்கு, கீழே ஓக்ஸு, அவங்க டெய்லண்டர்ஸ் நாளைக்கு 90 ஓவர் இல்லாமல் 100 ஓவராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பேட் லைட்டு அப்படின்னு வச்சு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகிறதுக்கான அனைத்து
வகையான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்கு. இந்தியா ஜெயிக்கணுமா, காலையில் ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ் இந்த 4-5 ஸ்பெல் இல்லாமல் 7 ஓவர் ஸ்பெல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து அவங்க டைட்டாக பவுல் பண்ணணும். நாளைக்கு ஜெயிக்கணும்னா உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்தியன் பவுலர்ஸ் கொடுக்கணும், இந்தியன் ஃபீல்டர்ஸ் கொடுக்கணும், ஸ்லிப் கார்னரில் இருக்கிறவங்க கொடுக்கணும். நல்லா நாளைக்கு ஃபீல்டிங் பண்ணணும், தாவி ஃபீல்டிங் பண்ணணும். லார்ட்ஸுக்கு போகும்போது 1-1 போகணும் அப்படின்னா இந்தியன்ஸ் இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஹெக்டிக்கான ஒரு நாள் பர்மிங்ஹாமில் இந்தியா ஹிஸ்ட்ரியை படைக்க போகிற ஒரு நாளாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் டே 5 ப்ரிவியூவில் சொன்னதை சொல்லிக்கிறேன். இங்கிலாந்து ட்ராக்கு போனாங்கன்னா மேட்சை தோற்றுருவாங்க. அவங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணி வழக்கமாக பேஸ்பால்னா ஓவருக்கு 4 ரன்னு 6 ரன்னு எடுத்துகிட்டு போங்களேன், அதே மாதிரி எடுத்துகிட்டு போனா, அதாவது 100 ஓவருக்கு இன்னும் 500 ரன்னு கிட்டத்தட்ட அடிக்கணுமா, அப்படி 500 ரன்னு வந்து அடிக்கணும் அப்படின்னா ஓவருக்கு 5 ரன்னுக்கு மேலே அடித்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போவாங்களா, சேஸ் பண்ணி காமிப்பாங்களா, பக்கத்தில் வருவாங்களா, இங்கிலாந்து பார்ப்போம் பொறுத்திருந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு விக்டரி அதிகமாக இருக்குது அண்ட் ட்ரா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் மழை எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். பட் ஆகாஷ்தீப் அண்ட் முகமது சிராஜ் காலையில் வந்து அவங்கள நியூ பாலில் ஒரு 2 விக்கெட் தட்டி விட்டாங்க அப்படின்னா தடுமாறிடுவாங்க. பட் எனக்கு ஜடேஜா அண்ட் ஸ்பின்னர்ஸ் குல்தீப் அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களோட பவுலிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு வெற்றி பர்மிங்ஹாமில் ரசிக்கலாம். ஓகே, தென் வீடியோ நிறைவடைகிறது. இனி தினத்தோட ரிவ்யூ நிறைவடைகிறது. ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்தியா எத்தனை ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ இந்தியா வந்து நாளைக்கு பர்மிங்ஹாமில் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அது பும்ரா இல்லாமல் இந்த பவுலிங் அட்டாக் இந்த பேட்டிங் அட்டாக் வச்சு வின் பண்ணாங்கன்னா அது சூப்பராக இருக்கும், இன்ஸ்பைர்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா எத்தனை ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க, யார் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க, ஒருவேளை ட்ரா ஆகுமா மேட்ச் அப்படிங்கிறத. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டே 5 ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.